ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டெலிஷியஸான மினி மில்க் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க பட்டர் கூட இப்போ 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். குக்கீஸ் பண்ணுறப்போ பேக்கிங் சோடா சேர்க்கக்கூடாது, பேக்கிங் பவுடர் தான் சேர்த்துக்கணும். இப்போது இது கூட நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவை ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குக்கீஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். பேக் பண்ண போகிற பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் இல்லைனா எண்ணெயை கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எல்லா குக்கீஸும் ஈக்குவல் சைஸில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாவை பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இந்த பாலை வச்சு லேசாக ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கீஸ் பேக் பண்ண ரெடியாக இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கடாயை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் நம்ம பிளேட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஹீட்டில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. குக்கீஸ் நல்லா ஆறுனதும் நீங்கள் அதை எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த சூப்பரான மினி மில்க் குக்கீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.